வெல்கம் வியூவர்ஸ். அது 2019 சவுத் கேரோலினா. அங்க இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 20 வயசான 2 பசங்க டர்க்கீஸ் வான் கோழிகளை வேட்டையாடுறதுக்காக போயிருந்தாங்க. ஆண்டர்ஸ் மற்றும் ரைன் அப்படிங்கிற இந்த 2 பசங்களுமே அன்னைக்கு காலையில இருந்து அந்த காட்டுக்குள்ள வான்கோழிகளை தேடிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு வான்கோழியுமே அவங்களுக்கு தட்டுப்படவே இல்லை. இப்ப டைம் மதியம் ஆகுது. அப்ப வரைக்குமே எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எரிச்சலான அந்த 2 பேருமே இப்போ 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சு தேடலாம், அப்பவாவது ஏதாவது கண்ணுல மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப தனித்தனியா பிரிஞ்சு ரொம்பவே மெதுவா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அமைதியா சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ரயன் தன்னுடைய பைனாகுலர்ஸ் வச்சு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு வான்கோழிகளுமே அவருக்கு தட்டுப்படவே இல்லை. அதே நேரத்துல ஆண்டர்ஸ் ரயன் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. ஆனா அவருக்குமே எதுவுமே கிடைக்கல. டைம் அப்ப கரெக்டா ஈவினிங் 4:30 இருக்கும். ஆண்டர்ஸ்க்கு ஓகே, இனி அவ்வளவுதான், இன்னைக்கு வேற எதுவுமே கிடைக்காது, திரும்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து அப்படியே திரும்பி அங்க காட்டுக்கு வெளியில நிறுத்தி வச்சிருக்கிற அவங்களுடைய காரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி திரும்பி வரும் பொழுது இப்போ அவர் வேட்டையாடுறப்ப எப்படி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு வந்தாரோ அந்த மாதிரி சுத்தி முத்தியும் பார்க்காம எதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஸ்ட்ரெயிட்டா பார்த்த மாதிரி மட்டும் நடந்து வந்துட்டு இருந்தாரு. சொல்ல போனா ரைனுக்கு ஒரு 200 மீட்டர் அந்த பக்கம் தான் ஆண்ட்ரஸ் இப்ப நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆனா அது ஒரு அடர்ந்த காடு அப்படிங்கறதால அவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல கூட அங்க யார் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியாது. அப்படி அவர் இப்படி ஸ்ட்ரெயிட்டா பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய இடது புறத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி சில மரங்களுக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி இவருடைய பார்வையில தட்டுப்படுது. உடனே டக்குன்னு லெஃப்ட் சைடு திரும்பி பாக்குறாரு. அது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறதால அவரால் இங்கிருந்து சரியா அது என்ன அப்படிங்கறத பார்க்க முடியல. அது கண்டிப்பா டர்க்கி வான்கோழி கிடையாது. ஆனா அது காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒண்ணு மட்டும் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஓகே, அது என்ன அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்தவரு இப்ப லெஃப்ட் சைடு திரும்பி அதை பார்த்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. சில மரங்களை தாண்டி அங்க பக்கத்துல போய் அது என்ன அப்படிங்கறத முழுசா பார்த்த ஆண்ட்ரஸ் பயத்துல உடனடியா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ரயனுடைய பெயரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. ரயன் உடனடியா இங்க வா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாரு. அப்படி ரயன் ஆண்ட்ரஸுடைய சத்தத்தை கேட்டு அங்க வந்துட்டு இருக்கிற அதே சமயத்துல ரயன் அங்க வர்றதுக்கு கூட வெயிட் பண்ணாம ஆண்ட்ரஸ் உடனடியா தன்னுடைய பாக்கெட்ல இருந்த மொபைல் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. அப்படி ஆண்ட்ரஸ் அங்க என்ன பார்த்தாரு அப்படிங்கிற இந்த கேஸ் கண்டிப்பா எல்லா பெண்களுமே பார்க்க வேண்டிய ஒரு கேஸ். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். நம்ம சேனல்ல ஒரு சீரியல் கில்லர் வீடியோ பார்க்கும் பொழுது கூட அப்படி ஒண்ணு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தினமுமே நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குற பல பேர் இதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான் இது. அப்படி ஆண்ட்ரஸ் அங்க பார்த்தது என்ன, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரிக்கெட்ல பிரெடிக்ஷன்ஸ் மேக் பண்றது பிடிக்குமா? உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் நாலேஜை வச்சு எக்ஸ்ட்ரா மணி வின் பண்ணணுமா? 96in.comல ஏசியன் கப்ல இருந்து மல்டிபிள் ரிவார்ட்ஸை வின் பண்ணலாம். இது ஒரு குளோபல் பிராண்ட். ரொம்பவே செக்யூரான ஃபர்ஸ்ட் டெபாசிட் மற்றும் வித்ட்ராவல்ஸ் இருக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கு 500%, அதாவது அப் டு 30,000 வரைக்குமே உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஆல்சோ உங்களுடைய பிரெடிக்ஷன்ஸ் வின் ஆனாலும் லூஸ் ஆனாலும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். இந்த கிரிக்கெட் சீசன்ல 96in.comல உங்களுடைய பிரெடிக்ஷன்ஸை மேக் பண்ணி ரியல் கேஷை வின் பண்ணுங்க. பின்னாடி கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்க.
21 வயதான சமந்தா ஜோசப்சன் சவுத் கரோலினா யூனிவர்சிட்டியில சீனியரா இருந்தாங்க. படிப்புல இவங்க ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு லாயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கனவாவே இருந்துச்சு. அதுவும் முக்கியமா இன்டர்நேஷனல் லாஸ் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்படிங்கறதால இங்கிலீஷை தவிர மத்த மொழிகளும் இவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். சோ அதுக்காக அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஸ்பானிஷும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமாவே அதை கத்துக்கிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுடைய ப்ரொஃபசர்ல ஒருத்தரான டேனியலா அப்படிங்கிறவங்க சமந்தா கிட்ட இருக்கிற திறமைய, அவங்க கிட்ட இருக்கிற படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இவங்க நல்லாவே புரிஞ்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா ரொம்பவே ஃபேமஸான இன்டர்நேஷனல் லாயரான அமல் க்ளூனே மாதிரி சமந்தாவும் கண்டிப்பா ஒரு நாள் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இவங்க ரொம்பவே வச்சிருந்தாங்க. இதனால என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் கேளு, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சமந்தாவிற்கு டேனியலா ரொம்பவே பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிச்சாங்க. 2019 சமந்தா அவங்களுடைய சீனியர் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது டேனியலா மற்றும் சமந்தா ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா மாற ஆரம்பிச்சாங்க. அதே போல பென்சில்வேனியால இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான சமந்தா போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்ச லா ஸ்கூலான ட்ரக்ஸல் யூனிவர்சிட்டியில சமந்தாக்கு சீட் கிடைக்குது. இந்த சந்தோஷமான விஷயத்த சமந்தா தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா உடனடியா டேனியலா ஆபீஸ்க்கு ஓடி போய் இத சொல்றாங்க. அத கேட்டதுமே டேனியலாக்குமே ரொம்பவே சந்தோஷம். ரெண்டு பேருமே அவங்களுடைய ஆபீஸ்லயே ஹக் பண்ணிக்கிறாங்க. எக்ஸைட்மெண்ட்ல ரொம்பவே சத்தம் போட்டு சிரிச்சிட்டு அங்கேயே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் டேனியலாக்கு தன்னுடைய ஸ்டூடெண்ட் இப்படியான ஒரு பொசிஷனுக்கு வர்றத நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. சமந்தாவிற்கும் அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே கை கூடி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த சந்தோஷத்தை எல்லாம் தவிடுபடியாக்குற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போடுற ஒரு சம்பவம் நடக்க காத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து சில வாரங்கள் கழிச்சு சரியா மார்ச் 29, 2019 அன்னைக்கு சமந்தா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயாவது நைட் அவுட் போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சமந்தா எப்பவுமே அவங்களுடைய ஃப்ரீ டைமை அவங்களுடைய ஸ்டடீஸுக்கு மட்டும்தான் ரொம்பவே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஈவன் அது வீக்கெண்ட்ஸா இருந்தாலும் கூட. ஆனா இப்போ இன்னும் சில மாதங்கள்ல அவங்க கிராஜுவேட் ஆக போறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நினைச்ச மாதிரியே ட்ரக்ஸல் யூனிவர்சிட்டிலையுமே அவங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு. ஸோ எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமா லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே நைட் அவுட் போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ சமந்தா மற்றும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாவே ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ், பப்ஸ் அப்படின்னு இருக்கிறதால வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாமே அங்க எப்பவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கூட்டமா தான் இருக்கும். இப்ப சமந்தா மற்றும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குரூப்பா அங்க போறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு பாருக்கா போய் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாருக்கு போறது, ட்ரிங்க் பண்றது, கொஞ்ச நேரம் அங்க என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்து இன்னொரு பாருக்கு போறது, அங்க ட்ரிங்க் பண்றது, அங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்றது, மறுபடியும் வெளியே வர்றது அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல இருந்திருக்காங்க. டைம் அப்ப கரெக்டா மிட் நைட் 2 மணி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குரூப் ஒரு பார்ல இருந்து பேர்ட் டாக் அப்படின்னு அழைக்கப்படுற இன்னொரு பாருக்கு போறாங்க. அங்க அந்த பார்ல கூட்டம் நிக்க கூட முடியாத அளவுக்கு நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருக்கு. சோ குரூப்பா இருந்தவங்க தனித்தனியா பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. என்னதான் அப்படி பிரிஞ்சு போனாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி, ஹே எங்க இருக்கீங்க, நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியுமே எல்லாருமே ஒன்னு சேர ட்ரை பண்றாங்க. ஆனா கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்ததால யாராலையுமே கரெக்டா ஒன்னு சேர முடியல. நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது சமந்தாவிற்கு ரொம்பவே டயர்ட் ஆகுது. போதும் நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. சோ தன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரூமுக்கு கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு அந்த பார்ல இருந்து வெளியே வராங்க. அங்க ஒரு ஊபர் டாக்ஸியை புக் பண்ணி தன்னுடைய கேம்பஸில் இருக்கிற ரூமுக்கு திரும்பி போறாங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த சில மணி நேரங்கள் கழிச்சு சமந்தாவுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே திரும்பி ரூமுக்கு வராங்க. அப்படி வந்தவங்க டயர்ட்ல எல்லாருமே தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்க்கும் பொழுதுதான் அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. ரூம்ல சமந்தா இல்ல. உடனே சமந்தாவுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஃபோன் எடுக்கவே இல்ல. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஹே யாராவது சமந்தாவை பாத்தீங்களா, அவ எங்க இருக்கா, எங்க போனா அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் சமந்தா பார்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா யாருமே சமந்தா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சமந்தாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ அன்னைக்கு மதியமே 1:30 மணிக்கு சமந்தா மிஸ்ஸிங் அப்படின்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது.
அப்படி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்த அதே நேரத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது சமந்தாவுடைய யூனிவர்சிட்டியில இருந்து கரெக்டா 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள 20 வயதான 2 பசங்க வான்கோழிகளை தேடி வேட்டையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஈவினிங் ஆகியுமே அவங்களுக்கு வான்கோழி எதுவுமே கிடைக்கல அப்படிங்கறதால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல காட்டுக்குள்ள இருந்து திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்களுடைய கண்ணுக்கு ஏதோ தட்டுப்பட்டு இருக்கு. அப்படி அது என்ன அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்து அவங்க நடுநடுங்கி போறாங்க. உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் அங்க போகும் பொழுது அந்த காட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு மண் ரோட்ல ரயன் மற்றும் ஆண்ட்ரஸ் உடைய கார் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அந்த காருக்குள்ள ரொம்பவே பயத்தோட நடுக்கத்தோட அந்த 2 பசங்களுமே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ போலீஸ் இப்ப போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்க தான் கால் பண்ணிருந்தீங்களா? நீங்க தான் அதை பார்த்தீங்களா? காட்டுக்குள்ள எந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு அவங்கள காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக சொல்றாங்க. இப்போ போலீஸ் டீம் ஆண்ட்ரஸ் மற்றும் ரயன் இவங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்ன அந்த இடத்துல போலீஸ் போய் பார்க்கும் பொழுது அங்க இருந்தது சமந்தாவுடைய இறந்த உடல். சமந்தாவுடைய உடல் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டதற்கு சரியா 14 மணி நேரத்திற்கு முன்னாடி சமந்தா அந்த பேர்ட் டாக் பார்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. கூடவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கூட சேர்ந்து வெளியே வந்திருக்காங்க. அங்க வெளியே ரோடு முழுக்கவே நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி வெளியே வந்த சமந்தா ரோடுடைய எட்ஜ்ல நின்னுட்டு ஒரு ஊபர் டாக்ஸி ஒன்ன புக் பண்றாங்க. சில நிமிடங்கள்ல ஊபர் காரும் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அவங்களுமே காருடைய கதவை திறந்து உள்ள ஏறி உட்கார்றாங்க. அப்படி அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கார் அங்கிருந்து கிளம்பி போகுது. ஆனா சமந்தாக்கு தெரியாது அது ஒரு ஊபர் காரே கிடையாது அப்படிங்கிறது. சமந்தா அது ஒரு ஊபர் கார் அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார்ந்தது 24 வயதான நேத்தேனியல் அப்படிங்கிறவன் ஓட்டிட்டு வந்திருக்கான். அவன் ஒரு ஊபர் டிரைவரே கிடையாது. அவன் எப்படியான ஒரு ஆள் அப்படின்னா, இந்த மாதிரியான நைட் முழுக்கவே அந்த 5 பாயிண்ட்ஸ் முழுக்கவே இவனுடைய கார் எடுத்துட்டு சுத்திட்டு இவனுடைய காரை ஒரு ஊபர் கார் மாதிரி ஓட்டி பீப்புளை ட்ரிக் பண்ணி ஏமாத்தி இவனுடைய கார்ல ஏத்திக்குவான். அதே போலதான் சமந்தாவும் அன்னைக்கு ஊபரை புக் பண்ணிட்டு அங்க நின்னு அவனுடைய ஊபர் காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இவன் சமந்தாவுடைய முன்னாடி போய் இவனுடைய காரை ஸ்டாப் பண்றான். சமந்தாவுமே அவங்க புக் பண்ண ஊபர் வந்துருச்சு அப்படின்னு எதுவுமே கேட்காம அந்த கார்ல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உள்ள உட்கார்ந்த அடுத்த செகண்ட் சமந்தா நினைச்சாலுமே அந்த கார்ல இருந்து அவங்களால இறங்க முடியாது. ஏன் அப்படின்னா அது சைல்ட் லாக் செய்யப்பட்டிருக்கும். கார்ல சைல்ட் லாக் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா, குழந்தைகள் கார்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கார் வேகமா போயிட்டு இருக்கும் பொழுது தெரியாதனமா குழந்தைகள் அந்த காருடைய கதவை திறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீச்சர் இருக்கு. சோ இதை ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காருக்கு உள்ள இருந்து காருடைய கதவை திறக்க முடியாது. காருக்கு வெளியில இருந்து தான் காருடைய கதவை திறக்க முடியும். நம்மளுடைய அசம்சன் படி ஆரம்பத்துல சமந்தா கண்டிப்பா இதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே கார் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கும். ஆனா கார் அவங்களுடைய கேம்பஸை பார்த்து போகாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா தான் சமந்தா அதை நோட் பண்ணி இருந்திருக்கலாம். பிகாஸ் அந்த பேர்ட் டாக் பார்ல இருந்து இவங்களுடைய கேம்பஸ்க்கு வெறும் 5 மினிட்ஸ் தான் டிராவல் டைமே. அப்படி 5 மினிட்ஸ்ல இவங்களை டிராப் பண்ணாம கார் போயிட்டே இருக்கும் பொழுதுதான் சம்திங் ராங் அப்படிங்கிறது சமந்தாவுக்கு மேபி தெரிய வந்திருக்கலாம். ஆனா அந்த காருக்குள்ள என்ன நடந்துச்சு, அப்ப சமந்தா என்ன பண்ணாங்க, எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இப்ப வரைக்குமே அது எதுவுமே வெளியே வரல. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அப்படி சமந்தா அந்த காருக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா நேத்தேனியல் அவனுடைய அந்த காரை 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆள் அரவமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு ஒரு மண் ரோடு வழியா அந்த காரை உள்ள ஓட்டிட்டு போயிருக்கான். அப்படி போனதுக்கு அப்புறமா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த சமந்தாவை அவன் கிட்ட இருந்த கத்தி எடுத்து 120 முறைக்கும் மேல குத்தி இருக்கான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்படி இவன் சமந்தாவை கத்தியால குத்தி அடுத்த 10 நிமிடங்களுக்கு அப்புறமா தான் சமந்தா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய இறந்த உடலை அந்த காட்டுக்குள்ள போய் போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே எதுவுமே நடக்காத மாதிரி அவனுடைய கார் முன்னாடி நின்ன மாதிரி ஒரு போட்டோவை Facebookல ஒரு போஸ்டா போட்டிருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ரொம்பவே சகஜமா நார்மலா தான் பேசிட்டு இருந்திருக்கான். சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு கொடூரமான கொலையை பண்ணிட்டு அதிலிருந்து கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம சுத்திட்டு இருந்திருக்கான். சமந்தாவுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டு அடுத்த 24
24 மணி நேரத்துல போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா போலீஸ் கிட்ட அவனுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிற எதையுமே அவன் சொல்லல. போலீஸுடைய தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் அன்னைக்கு நைட்டு யாரையாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். அதுக்காக தான் தன்னுடைய விக்டிமை தேர்ந்தெடுக்க அந்த 5 பாயிண்ட்ஸ்ல தன்னுடைய கார் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். அன்பார்ச்சுனேட்லி சமந்தா அதுல ஒரு விக்டிமா மாட்டிருக்காங்க. ராங் பிளேஸ் அட் அ ராங் டைம். நேத்தனியலுக்கு கோர்ட்ல ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இதுதான் அந்த பேர்ட் டாக் பார்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற சிசிடிவில ரெக்கார்டான சமந்தா உயிரோட இருந்த கடைசி தருணங்கள். ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு நினைச்ச பொண்ணுக்கு எப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? இப்ப இந்த கேஸ்ல நம்ம பார்த்தது யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அப்படி அன்டைம்ல நீங்க டாக்ஸி புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான சில சேஃப்டி டிப்ஸ். முதல்ல அன்டைம்ல நீங்க தனியா டிராவல் பண்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்க. ஆனா அப்படி டிராவல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய டாக்ஸி வந்த உடனே அது உங்களுக்காக அலர்ட் செய்யப்பட்ட டாக்ஸியா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆப்ல உங்களுக்கு காமிக்கிற அந்த வண்டியுடைய நம்பரும் வந்திருக்கிற வண்டியுடைய நம்பரும் சேமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. டிரைவர் டீடைல்ஸ் முதல் கொண்டு ஆப்ல வந்திருக்கும். அதே டிரைவர் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம். ரெண்டாவது, நீங்க டிராவல் பண்ற அந்த டாக்ஸியுடைய இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப்ல அப்படியே ஷேர் பண்ணிருங்க. மூணாவது, நீங்க கார்ல உட்கார்ந்த உடனே உங்களுடைய போன் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே போங்க. ஆமா, இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிருவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே போங்க. சோ டிரைவருக்கு சப்போஸ் தப்பான இன்டென்ஷன் இருந்தா கூட பயப்பட ஆரம்பிப்பான். அட் த சேம் டைம் நீங்க கரெக்டான ரூட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறதையும் நோட் பண்ணிட்டே இருங்க. நான்காவது, உங்ககிட்ட எப்பவுமே சேஃப்டிக்கு பெப்பர் ஸ்ப்ரே மாதிரியான விஷயங்களை கூடவே உங்களுடைய பேக்லயே வச்சுக்கோங்க. ஐந்தாவது, எல்லா பெண்களுமே நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸோடைய அபிஷியல் ஆப்பான காவலன் அப்படிங்கிற ஆப்பை ஆப் ஸ்டோர்ல பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப் கேட்கிற எல்லா பெர்மிஷனையுமே ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஆபத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு 100% தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆப்பை ஓபன் பண்ணி அதுல SOS அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டன் இருக்கும். அதை மட்டும் நீங்க பிரஸ் பண்ணா போதும், உங்களுடைய லைவ் லொகேஷன், உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சவுண்டோட ஒரு வீடியோவா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே உடனடியா போலீஸோடைய கண்ட்ரோல் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடும். அடுத்து சில நிமிடங்கள்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி நம்ம போலீஸ் அங்க இருப்பாங்க. சோ இத நீங்க கேர் பண்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்வேஸ் சேஃபா இருங்க. சோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.